நான் வந்து மாங்காய் இலை தோரணம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் இந்த மாங்காய் இலை தோரணத்துக்கு பூ வச்சு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப விசேஷமானது. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் முதல்ல மா இலை தோரணம் தான் கட்டுவாங்க. முதல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி மாங்காய் இலை தோரணம் கட்டுறதுன்னு. இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு சணல், ஒரு ஒயர் அந்த மாதிரி கட்டுறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் எல்லாத்தையுமே கோர்த்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அதில் கோர்த்து ரெடி பண்ணிவிட்டு நான் அதில் வந்து பூ வச்சு மஞ்சள், சந்தனம் எல்லாம் குழச்சி குங்குமம் வச்சு காட்டுறேன் நான். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் இந்த மாவிலை தோரணம். சாமந்தி பூவை ஒரு காம்பு எடுத்துட்டு இதில் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே கோத்துனே வரலாம். நான் வந்து ஊசியில் நூல் கோத்து ஃபஸ்ட்டு இது கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே இப்படி நூல் இந்த இலையை பக்கத்தில் தள்ளிட்டு ஊசியை கீழே விட்டு மேலே எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி விட்டு இப்படி மேலே எடுத்துடணும். மேலே நல்லா இங்கே கீழே டைட் பண்ணோம்னா பக்கத்தில் வந்துடும். வந்த உடனே திருப்பி இந்த சைடு விட்டு கீழே எடுத்துன்னு போயிடணும். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வரிசையாக கோத்துனே போகணும். நான் உங்களுக்கு இதை வரிசையாக கோத்துட்டு காட்டுறேன். பாருங்க, ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். மஞ்சளும் சந்தனமும் நல்லா குழச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு இலைக்கும் அழகாக மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதே மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் நம்ம ஃபுல்லாக வச்சுனே வரணும். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும். இந்த மாவிலை தோரணமே நல்லா மங்களகரமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு நல்ல நாளுக்கும் இந்த மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட இந்த மாதிரி செய்யலாம். மாங்காய் இலை தோரணம் கட்டினோம்னா வீட்டுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நல்லதே நடக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த மாங்காய் இலை தோரணம். இதே மாதிரி வச்சு அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கட்டலாம். நான் வந்து வெள்ளை கலர் சாமந்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் கிடைக்குதோ அதை வைங்க. மஞ்சள் கூட வைக்கலாம். மஞ்சள் சாமந்தி வச்சா இன்னும் அழகாக இருக்கும். மஞ்சள் எல்லாம் இதே மாதிரி வச்சு ரெடி பண்ணி கட்டுங்க. மங்களகரமான மாவிலை தோரணம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அவங்கவுங்க தெரு வாசலுக்கு இந்த மாதிரி கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். மஞ்சள், சந்தனம், குங்குமம் வச்சு பூ வச்சு மாவிலை தோரணம் ரெடி.